Hello my dear students, good morning to one and all. Welcome to social science class. Dear students, today 7th standard history lesson 2, emergence of new kingdoms in North India. வட இந்தியாவில் புதிய அரசுகளின் தோற்றம். வட இந்தியாவில் புதிய அரசுகளின் தோற்றம். Dear students, you know very well, you are everyday learning the medieval of India, the types of Rajputs. The types of Rajputs. 36 royal Rajputs clans were listed by the Oriental scholar James Todd in 1829. Dear students, in the history of India, medieval history of India is very expensive and is giving more experience to the kings, particularly the types of Rajputs. ராஜபுத்திரர்களுடைய வகைகள் மற்றும் அவர்களுடைய வரலாறு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. Types of Rajputs, 36 royal Rajputs. எத்தனை வகையான ராஜபுத்திரர்கள் இருந்தாங்க? 36 வகையான ராஜபுத்திரர்கள் இருந்தாங்க. Clans were listed by the Oriental scholar James Todd in 1829 CE. 1829 ஜேம்ஸ் டாட் என்கிறவர் இந்த 36 வகையான ராஜபுத்திரர்கள் இருந்தார்கள் என்பதை பட்டியலிடுகிறார். Among them 4 claimed a special status. அவர்களுள் முக்கியமாக 4 இனத்தவர்கள் அல்லது 4 வம்சத்தினர்கள் குறிப்பிடும்படியாக கருதப்படுகிறார்கள். First one the Pratihaaras, second one the Chauhan, third one the Chalukyas, the Paramaras of Pavars. All the 4 clans were of the Agnikula origin. இந்த 4 பேரும் அக்னிகுல வம்சத்தை சார்ந்தவர்களாக கருதப்படுகிறார்கள். And then the Balas of Bengal. The Balas ruled over in Bengal. Particularly now we are going to learn the Balas. Dharmabala 772-810 CE. Kopala was the founded the Bala dynasty. Kopala was founded the Bala dynasty. He was elected by the people of his superior capacities. இந்த கோபாலா என்பவர் பால வம்சத்தை தோற்றுவித்தவராக கருதப்படுகிறார். He was elected by the people. இவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். Of his superior capacities, இவருடைய தகுதியின் அடிப்படையில் அந்த பதவி அவருக்கு கிடைக்கிறது. He laid the foundation for the future greatness of this dynasty in Bengal. He laid the foundation of the future greatness of this dynasty in Bengal. வங்காளத்தில் அந்த பாலர்களின் மேன்மையை சிறப்புறச் செய்வதில் இவருடைய பங்களிப்பு மிகவும் சிறப்பானதாக இருந்தது. ஸோ இவர் பாலாஸ் ஃபவுண்டேஷனை எதிர்கால சந்ததியினருக்காக இவர் உருவாக்கினார். ஸோ இவர் அரச பரம்பரையை சார்ந்தவர் அல்ல. He not a scion of the king. அரசரின் வழித்தோன்றல் கிடையாது. ஸோ இவர் சாதாரணமான ஒரு சீஃபாக இருந்தவர் தான். ஸோ தர்மபாலா அண்ட் his son made the Pala kingdom powerful force in northern India. ஸோ அந்த கோபாலாவின் மகன் தர்மபாலா, இந்த தர்மபாலாவும் அந்த கோபாலாவும் ஒன்றா சேர்ந்து தான் இந்த பால வம்சத்தை மிக வலிமையான ஒரு பேரரசாக மாற்றக்கூடிய சக்தி படைத்தவர்களாக விளங்கினார்கள். இன் பர்டிகுலர்லி இந்த நார்த்தன் இந்தியா, அதுவும் குறிப்பாக வட இந்திய வரலாற்றின் பக்கங்களை மாற்றி அமைத்தார்கள். He led the successful campaign against the Kannauj. இவர் குறிப்பாக கன்னோஜின் மீது படையெடுத்து சென்று அங்கே இருக்கக்கூடிய மன்னரை தோற்கடித்தது வரலாற்றில் மிகப்பெரிய அதிசயமாக கருதப்படுகிறது. He was great patrons of Buddhism. இவர் புத்த சமயத்தை சார்ந்தவராக கருதப்படுகிறார். புத்த சமயத்தை ஆதரித்தார். கன்னோஜின் மீது போர் தொடுத்து அதை தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தார். பால வம்சத்தின் சக்தியாக இந்த கோபாலா அண்ட் his son தர்மபாலா விளங்கினார்கள். And then Balas. This is the picture.
images of the Kobala, the founder of Bala dynasty. பால வம்சத்தை தோற்றுவித்தவர் இந்த கோபாலா. And then Dharmabala founded Vikramasila monastery, விக்ரமசீல மடாலயம். இதை முதல்ல இந்த தர்மபாலர் தான் தோற்றுவித்தார். which became a great center of Buddhist learning. இது பின்னாளில் மிகப்பெரிய அதுவும் புத்தர்கள் படித்து பயன்பெறக்கூடிய அளவில் கல்வி நிலையமாக இது உருவாகியது. இந்திய வரலாற்றில் மிக பழமையான இது பல்கலைக்கழகமாகவும் கருதப்படுகிறது. ஸோ தர்மபாலா ஃபவுண்டட் விக்ரமசீலா monastery which became a great center of Buddhist learning. And then he was succeeded by his son Devabala. தேவபாலா பிறகு ஆட்சிக்கு வருகிறாரு. அவருடைய வாரிசு தேவபாலர். யாருடைய வாரிசு? தர்மபாலருடைய மகன் தேவபாலா. ஸோ தர்மபாலருக்கு பிறகு அடுத்தது தேவபாலர் ஆட்சிக்கு வருகிறார். who extended the Bala control eastwards into Kamaruba, present day அஸ்ஸாம். இப்போ தற்காலத்தில் அஸ்ஸாம் பகுதியாக இருக்கக்கூடியது பழைய பேர் ஸோ காமரூபா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்தியாவில் ஈஸ்ட்வார்ட்ஸ், அதாவது இந்தியாவின் கிழக்கு பகுதியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த பெருமை இவரை சார்ந்தது. He was succeeded by his son Devabala, who extended the Bala control eastwards into Kamaruba, which means Assam. Devabala was also great patron of புத்திசம் லைக் ஹிஸ் ஃபாதர். அவருடைய அப்பாவை போல இவரும் புத்த சமயத்தை ஆதரித்தவர், புத்த சமயத்தை போற்றியவர். He gifted 5 villages to Buddhists. அதுவும் குறிப்பாக புத்தர்களுக்காக 5 கிராமங்களை வாரி வழங்கிய வள்ளலாக கருதப்படுகிறார். He also constructed many temples along with monasteries in Magadha. மகத பேரரசில் அதுவும் குறிப்பாக மகாதா என்ற இடத்துல நிறைய கோவில்களை இவர் கட்டி முடித்தார். நிறைய மடாலயங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிலிருந்து விடுவித்து கட்டி வைக்கிறார். ஸோ இதுதான் இவருடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஒரு சிறந்த வேலையாக கருதப்படுகிறது. He also constructed many temples along with monasteries in Magadha. And then this is the picture, this is the map of the Bala dynasty under Dharmabala and Devabala. Dharmabala ruled 781 to 821. Devabala ruled 821 to 861. Dear students, this is the Bala dynasty, particularly in maximum northern part of India is known as the Bala dynasty under Dharmabala and his son Devabala. And then they ruled many of the places in North India, particularly Kandahar or Kandara, Kuru, Matsya, Surasena, Kanoj, Vatsa, Sindh, Sedi, Avanti, Yadu, now present day in Gujarat, Vidarbha, Bhoja, Kasi, Magadha, this is the Magadha Empire, Kosala, Kanoj, which was the tripartite struggle, Padaliputra and Yuvanas, important Gandhara, Kuru. These are the very important places under the Balas, Dharmabalas and Devabalas. Dear students, and then Mahibala. According to the historian R.C. Majumdar, வரலாற்றாசிரியரான R.C. மஜும்தாரை பொறுத்தவரை the regions of Dharmabala and Devabala constitutes the most brilliant chapter in the history of Bengal. வங்காளத்தின் வரலாற்றிலேயே, இந்திய வரலாற்றிலேயே வங்காளத்தின் சிறப்பு மிக்க ஒளிரும் அத்தியாயமாக இருந்தது என்பது அவருடைய கருத்தாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக தர்மபாலா அண்ட் தேவபாலன் ஆட்சி காலத்தில் இது மிகச்சிறப்பான உன்னதமான இடத்தை வகித்தது. அண்ட் தென்
After தேவபாலாவுக்கு பிறகு 5 rulers ruled the region significantly. ஸோ இந்த தேவபாலருக்கு பிறகு 5 அரசர்கள் இந்த வங்காள பகுதியை ஆட்சி செய்தார்கள். அதுலேயும் the kingdom attained unprecedented glory when the Mahibala ascended the throne in 988. ஸோ அதன் பிறகுதான் இந்த மகிபாலா, தேவபாலாவுக்கு பிறகு 5 அரசர்கள் வந்தாங்க. அவருக்கு பிறகுதான் குறிப்பாக மகிபாலா என்கிற சிறப்பு வாய்ந்த ஒரு அரசர் வந்தார். ஸோ அவர் வந்ததுக்கு பிறகு மீண்டும் அந்த பால வம்சத்தின் பேரும் புகழும் சிறப்பும் மிளிரச் செய்கிறார். And then, dear students, this is the end of the Bala dynasty. Thank you for watching this video.